நமது அட்டவீரட்டான யாத்திரையில 8வது வீரட்டானமான திருக்கோவிலூருக்கு வந்திருக்கிறோம். திருக்கோவிலூர் வீரட்டானத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே சிறப்பு மூர்த்தியாக அந்தகாசுர வதமூர்த்தி இங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீ பெரியநாயகி சமேத சிவானந்தவல்லி சமேத வீரட்டானேஸ்வரர் இங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த தலத்திலே நாம் வழிபட வேண்டிய மூர்த்தங்களாக முதலிலே பெரியானை கணபதி இருக்கிறார். இந்த பெரியானை கணபதிக்குத்தான் ஔவையார் விநாயகர் அகவல் பாடியிருக்கிறார். அந்த விநாயகர் அகவலின் முடிவிலே தன் தும்பிக்கையாலேயே ஔவையாரை கைலாயத்துக்கு கொண்டு சேர்த்த சிறப்பு இந்த பெரியானை கணபதிக்கு உண்டு. அதைத் தொடர்ந்து பிரகாரத்திலே இருக்கக்கூடிய துர்க்கையானவள் மிக அழகான கலைநயத்தோடு அவளுடைய விழிகள் நம்மை பார்ப்பது போன்ற தோற்றத்திலே விழிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து அந்தகாசுர வதமூர்த்தி இங்கே ஒரு சிறப்பான அமைப்பை கொண்டவர். மற்ற 7 வீரட்டானங்களிலும் வதமானது பூமியிலேயே நோக்கி நடந்தது. இந்த ஒரு தலத்திலே மட்டும் அந்தகாசுரனை ஆகாயத்தில் வைத்து வதம் செய்தார். அப்பொழுது அவனுடைய ரத்தம் பூமியிலே சிந்தக்கூடிய ஒவ்வொரு துளிகளிலும் இருந்து ஒரு அந்தகாசுரன் தோன்றினான். அவனை அடக்குவதற்காக ஒட்டுமொத்த தேவர்களும் அவன் மீது பாய்ந்து குறுக்கும் நெடுக்குமாக 9 கயிறுகளை கொண்டு மொத்தம் 84 பத விநியாசம் என்கிற முறையிலே அவனை அடக்கி அதன் மேலே தேவர்கள் அமர்ந்து அந்தகாசுரனை அடக்கினார்கள். இந்த தலம் அந்த காரணத்தினால் வாஸ்துவோடு தொடர்புடைய தலமாக நமக்கு அமைந்து விடுகிறது. அவ்வாறு அமுக்கப்பட்ட அந்தகாசுரன் தன்னுடைய உணவுக்காக என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது, எங்கெல்லாம் இந்த பூமி பூஜை நடக்கிறதோ அந்த பூமி பூஜையிலே கொடுக்கக்கூடிய அவிர்வாகம் உனக்கு என்று சிவன் அருளி அவனுக்கு மோட்சம் கொடுத்தார். எனவே இந்த அந்தகாசுர வதம்தான் நம்முடைய வாஸ்து சாஸ்திரம் தோன்றுவதற்கும் காரணமாக இருந்தது என்பது ஜோதிடர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அமைப்போடு இந்த திருக்கோவிலூர் வீரட்டானத்தை தரிசிக்க வாருங்கள் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.